Good evening, children. 9th standard science அனிமல் கிங்டம் அப்படிங்கிற லெசன் தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதுல இன்ட்ரோடக்ஷன் பார்ட் பார்த்தோம். அடுத்தது கிளாசிபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம், உயிரினங்களுடைய வகைப்பாடு என்ன, அந்த ஃபேமிலியில ஒரு 2 பார்ட் நம்ம பார்த்திருக்கோம். ரிமைனிங் கான்செப்ட் அண்ட் தென் வகைப்பாட்டிற்கான அடிப்படை பேசிஸ் ஃபார் கிளாசிபிகேஷன் அப்படிங்கிற கான்செப்டும் இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, முன்னாடி இன்னைக்கு யாருடைய பிறந்த நாள் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? யாருடைய பிறந்த நாள் இன்னைக்கு? பெருந்தலைவர் காமராசர் அவர்களின் பிறந்த நாள் இல்லைங்களா? சோ அவரை பத்தின தகவல் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன்னா அவரு ஒரு மிகச்சிறந்த ஒரு பெருந்தலைவர் இல்லைங்களா? One second. உங்களுக்கு யாருக்கெல்லாம் அவரை பத்தின தகவல்லாம் தெரியும்? ஆக்சுவலா உங்களுக்கு யாருக்கு, இப்போ நீங்க எல்லாருமே இன்னைக்கு ஸ்கூல்ல நிறைய காம்படிஷன் அந்த மாதிரி எல்லாமே செலிப்ரேட் பண்ணிருப்பீங்க இல்லைங்களா? அப்படி செலிப்ரேட் பண்ணும் பொழுது அவரை பத்தின ஒரு தகவல் எல்லாருமே என்ன பண்ணுவோம், நாடகமாகவோ உரையாடலாகவோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் என்ன பண்ணிருப்போம், அவரை பத்தி நம்ம வருஷம் தெரிஞ்சுப்போம். நான் உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கேன், எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் அன்னையோட நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவரை பத்தின அந்த ஒரு டீட்டெயில்ஸும் நல்ல விஷயங்களையும் நம்ம மறக்க கூடாது. இவர் என்னைக்கு பிறந்திருக்காங்க? 1903 ஜூலை 15 நமக்கு விருதுப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர்ல குமாரசாமி நாடார் சிவகாமி அம்மாள் அவர்களுக்கு மகனாக பிறந்தார். அவங்க பெற்றோர் வச்ச பெயர் காமாட்சி அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ராசான்னு சொல்றதும் அவங்க 2 பேரையும் இணைச்சுதான் காமராஜர் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்தது. சோ அவர் செஞ்ச நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாம் சரிங்களா? காமராஜர் கல்வி புரட்சியில 1954 18 லட்சம் மாணவர்கள் மட்டுமே படிச்சிருந்தத அவருடைய முயற்சியினால 34 லட்சமாக மாத்தினாங்க. அதே போல மதிய உணவு திட்டம் அப்படிங்கிறதையும் அவங்கதான் கொண்டு வந்தாங்க. 1960 11ஆம் வகுப்பு வரை படிச்ச ஏழை குழந்தைகள் எல்லாருக்குமே இலவச கல்வி அப்படிங்கிறத என்ன பண்ணிருக்காங்க. ஏன்னா அவர்களுக்கு வறுமையின் காரணமாக மாணவர்கள் பணம் கட்டி படிக்க கூடும் அந்த சிச்சுவேஷன் இல்லைங்கிறதுனால கல்வி முக்கியம். அவர் ஏன்னா அவர் படிக்காட்டியும் எல்லாரையும் படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். கல்விக்காக அவர் செய்த ஒரு செயல்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான விஷயம். அவ்வளவு புரட்சி அவர் பண்ணிருக்காரு. கஷ்டப்பட்ட மாணவர்கள் எல்லாருக்குமே என்ன பண்ணிருக்காங்க, ஸ்காலர்ஷிப் பணம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதன் மூலமாக அந்த குழந்தைங்களுக்கு படிப்பறிவை கொடுக்கணும். கண்டிப்பாக எல்லோரும் 15 வரைக்கும் என்ன படிக்கணும். நெசசிட்டி, எழுத்தறிவு படிப்பறிவு அப்படிங்கிறது தேவை. பேசிக் எஜுகேஷன் மஸ்ட் அப்படிங்கறத அவங்க கொண்டு வந்தாங்க. அது போல 60 வயது முதியவர்கள் இப்போ ஓஏபின்னு சொல்லுவாங்க, ஓல்ட் ஏஜ் பென்ஷன் அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுக்கு எல்லாமும் இப்ப மாணவர்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லா வகையான மக்களுக்குமே தன்னால் இயன்ற எல்லா உதவிகளையும் செய்த ஒரு மிக எளிய மனிதர். நம்ம சுதந்திர போராட்டத்திற்காக போராடிய நம்ம வீரர்னு சொல்ல முடியாது, ஒரு பெரும் தலைவர். அதுதான் நம்ம சொல்லுவோமே. அவருடைய பெயருக்கு முன்னாடியே பாருங்க, சிறப்பு பெயராக பெருந்தலைவர் காமராசர் அப்படின்னு தான் சொல்லணும். அவரை பார்க்கும் போதே அவருடைய சிம்பிளிசிட்டி அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணலாம், ஐடென்டிஃபை பண்ணலாம். சோ வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பதவிக்கு போனாலும் எளிமை, அடுத்தவர்களுக்கு உதவி செய்வது, இந்த 2 நல்ல விஷயங்களையுமே நம்ம பார்க்கலாம். நம்ம பெருந்தலைவர்கள்னு நம்ம பார்க்கக்கூடிய லீடர்ஸ்னு எடுத்துக்கிட்டா எல்லாத்தையுமே இந்த 2 ஒரு குவாலிட்டியும் நம்ம பார்க்கலாம். நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு குவாலிட்டியும் அதுதான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபாலோ பண்ணலாமா?
கண்டிப்பான ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம்தான் அது. செய்யலாம் தானே? கண்டிப்பா செய்யணும். ஓகே. சோ இன்னைக்கு நம்ம அவருடைய கருத்துக்கள்ல நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? எளிமை, அதே போல அடுத்தவர்களுக்கு இயன்ற உதவிகள் செய்யணும் அப்படிங்கிற நல்ல விஷயம். நீ எவ்வளவு பெரிய பதவிக்கு போனாலும் என்ன பண்ணக்கூடாது? அத நம்ம வந்துட்டு ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம அமைதியா நம்ம வந்துட்டு என்ன நம்மளால அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுங்கிற அந்த தாட்டோட நம்ம இருந்தோம்னு சொன்னா நமக்கு எல்லாமே நல்ல விதமாக அமையும். ஓகே. சோ இதுல நம்ம என்னென்ன கான்செப்ட் பார்க்கோம் அப்படின்னு சொன்னா, இப்ப கிளாசிபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ல சிற்றினமும் பேரினமும் ஸ்பீசியஸ் அண்ட் ஜீனஸ் இல்லையா, இந்த ரெண்டையும் நம்ம பார்த்திருக்கோம். ஃபேமிலி அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரே மாதிரியான ஃபேமிலி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நமக்கு நம்ம ஃபேமிலின்னா என்ன சொல்லுவோம், இவர் இந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்களா உன்னை பார்த்த உடனேயே நீ இந்த தாத்தாவுடைய பேரனா பேத்தியா, இந்த இவங்க வீட்டு பசங்களா அப்படின்னு நம்ம கேட்பாங்க இல்லையா. நிறைய ரிசம்பிளன்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே பொதுவான பண்புகளோடு இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது கேட் இல்லைங்களா, கேட்ன்னு சொல்லலாம். அதே போல நமக்கு டைகர் ஃபேமிலி, புலி இனத்தை சேர்ந்ததுதான் இந்த பூனை, புலி, சிறுத்தை. இது எல்லாமே ஒரே மாதிரியான பொதுவான பண்புகளோட இருக்கக்கூடியது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆர்டர். ஆர்டர் அப்படிங்கிறது பொதுவான பண்போட ஒரே மாதிரி தொடர்பு இருந்தாலும் நமக்கு அவங்கள ஒரே இடத்துல நம்ம குரூப்பா வச்சிருக்கணும் அப்படிங்கிறது. இதற்கு எக்ஸாம்பிள் மங்கி. மங்கி ஃபேமிலியில நிறைய குரங்குகள் இருக்குல்ல, வாலுள்ள குரங்கு இருக்கு, வால் இல்லாத குரங்குகள் அப்படின்னு இருக்கு, மனித குரங்குகள் இல்லையா, மனிதர்கள் போன்ற எல்லா வகையான செயல்களையும். ஏன்னா இப்போ நாயோ பூனையோ செய்யாத ஒரு சில விஷயங்களை குரங்குகள் அதனுடைய முன்னங்கால் இரண்டையும் கையாக பயன்படுத்தி நம் போலவே செயல்படும். எல்லா விஷயங்களையுமே என்ன பண்ணுவாங்க, வேலை செய்வாங்க இல்லைங்களா. சோ இப்படி இந்த மாதிரி இருக்கவங்கள ஒரு ஆர்டர் அப்படிங்கிற அந்த ஒரு நம்ம வந்து அந்த ஒரு அடுத்த ஒரு ரேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி அடுத்த படியில அவங்கள பிக்ஸ் பண்ணிருக்கோம். கிளாஸ். கிளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லா தொடர்பும் இருந்தாலும் ஒரே மாதிரியான வரிசையை இருந்தாலுமே நமக்கு அதுல வெவ்வேறு விலங்குகள் அதனுடைய இப்போ நம்ம மேமல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கூட்டிக்கிட்டு அடுத்தது என்னது பால் ஊட்டி வளர்க்கக்கூடிய ஒரு இனத்தை சேர்ந்த விலங்குகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. முயல், எலி, வவ்வால், மனித குரங்கு, அடுத்தது மனிதன். இவங்க எல்லாருமே இல்லையா, இவங்க எல்லாரையும் நம்ம என்ன சொல்லுவோம், மேமல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ அந்த மாதிரி கேட்டகரியில இருக்கவங்களதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த ஒரு வரிசையில நம்ம பிக்ஸ் பண்றோம். கிளாஸ் அப்படிங்கிறது ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய ஒரே மாதிரியான வரிசையில இருக்கிறது. பைலம். நெக்ஸ்ட் ஒன் பைலம் அப்படிங்கிறது தொடர்புகள் ஒரே மாதிரியான நமக்கு தொகுதிகளோட இருக்கக்கூடியது. தொடர்புகள் அப்படின்னு சொல்லும் போது ரிலேட்டட் வித் அனதர் கான்ஸ்டியூன்ட் தான் நம்ம என்ன சொல்றோம், பைலம் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த கிளாஸ்ல டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மேமல்ஸும் இருக்கு, பேர்ட்ஸ், ரெப்டைல்ஸ், ஃப்ராக்ஸ். சோ இப்போ பாலூட்டிகள் அப்படின்னு சொல்றதுதான் மேமல். இதுல நம்ம பாலூட்டி, பறவை, ஊர்வன இந்த மாதிரி எல்லாரையுமே இதுல நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். சோ அதுதான் பைலம் ஃபேமிலி. சோ இது வந்து நம்ம ஜென்ரலா பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கான்செப்ட். சோ கிளாசிபிகேஷன் அப்படின்னு சொன்னா எப்படி நம்ம கிளாசிஃபை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் இதுல வரக்கூடிய ஒரு விஷயம். ஓகே. நெக்ஸ்ட் கிங்டம். டாப்பா இருக்கிறது இஸ் த ஹையஸ்ட் கேட்டகரி அண்ட் த லார்ஜஸ்ட் டிவிஷன் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம். சோ இதுல என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டா, பல மேம்பட்ட வகையான நுண்ணுயிரிகள், தாவரங்கள், விலங்குகள் எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு விஷயம்தான் இந்த நம்ம பார்க்கக்கூடிய கிங்டம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி. மைக்ரோ ஆர்கானிசம். மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல நமக்கு வந்துட்டு எல்லாருமே வராங்க. தாவரங்கள், விலங்குகள், சின்ன சின்ன நுண்ணுயிரிகள் எல்லாரையுமே உள்ளடக்கிய ஒரு பகுதி அப்படின்னு கேட்டா கிங்டம் அப்படிங்கிறது தான். ஓகே. சோ இதுதான் நம்ம இதுல 1 மார்க் அல்லது 2 மார்க்ல நம்ம கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். பைலம் கேட்டகரியில யாரெல்லாம் வருவாங்க, கிளாஸ் அப்படின்னு சொன்னா யார நம்ம இதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம் அப்படிங்கிறது தான். ஓகே. சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து
பேசிஸ் ஃபார் கிளாசிபிகேஷன். சோ கிளாசிபிகேஷன்ல நமக்கு எப்படி இதை வகைப்பாடு அப்படின்னு சொல்லல, வகைப்பாட்டிற்கான ஒரு அடிப்படை, உயிரினங்களினுடைய வகைப்பாட்டியல் நிலை அப்படிங்கறத நம்ம இப்ப பார்த்தோம். நெக்ஸ்ட் பேசிஸ் ஃபார் கிளாசிபிகேஷன், எந்தெந்த பேசிஸ்ல நம்ம பாக்குறோம் அப்படிங்கிறது தான். வகைப்பாட்டியலினுடைய அடிப்படை. விலங்குகள் அப்படின்னு சொன்னாலே நம்ம அனிமல் கிங்டம்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் த லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். என்ன லெவல் அப்படின்னு கேட்டா அதனுடைய உடல் அமைப்பு, கட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். அண்ட் தென் சமச்சீர், சிமெட்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, மேத்தமெட்டிக்ஸ்ல நீங்க படிச்சிருக்கீங்க இல்லையா, சிமெட்ரி அப்படின்னா என்னங்கிறது. சோ அதே போலதான் இதுல லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், அதனுடைய கட்டமைப்பு. கட்டமைப்பு நிலை அப்படின்னு சொன்னா பேஸ் என்ன சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் ஒரு கட்டடம் கட்டணும்னா செங்கல் தான் இல்லையா, அது போல இதுல செல் அப்படிங்கிற விஷயம்தான் எல்லாருடைய உடல் அமைப்புலையுமே, மனிதராகட்டும் தாவரமாகட்டும் விலங்குகளாகட்டும் எல்லாருக்கும் அடிப்படை கட்டமைப்புங்கிறது செல் அப்படின்னு சொல்லுவோம். செல்லுக்கு அடுத்த ஒரு டெவலப்மெண்ட் அப்படின்னு சொன்னா டிஷ்யூ. ஒரு சில செல்கள் இணைந்து உருவாக கூடியதுதான் நம்ம என்ன சொல்றோம், டிஷ்யூ. அண்ட் தென் டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்து ஆர்கன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஆர்கன் எல்லாம் சேர்ந்து நமக்கு உருவாக கூடியதுதான் ஆர்கன் சிஸ்டம். ஒரு பில்டிங் கட்டணும்னா பேஸ் செங்கல், நம்ம மணல் இணைத்து என்ன பண்ணுவோம், அடிப்படையா கீழே நம்ம என்ன பண்றோம், அதுல தேவையான ஆழம் நம்ம அதை டிக் பண்ணிட்டு பேஸ் என்ன பண்றோம். இப்ப எல்லாம் ஆனா என்ன பண்றாங்க, ஃபுல்லா அயன் இல்லையா, இரும்பு கம்பிகளால் இணைத்த ஒரு கட்டிடம் அப்படிங்கிறது தான் கட்டிட்டு இருக்கோம். அது போல இப்ப நமக்கு பேசிக் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய படிப்புல என்ன பேசிக், அடிப்படை கல்வி அப்படின்னு சொன்னா எல்கேஜி யூகேஜி பிரைம், இதுல பிரிலிமினரிஸ் எல்லாவற்றுமே நமக்கு சொல்லி கொடுத்துருவாங்க இல்லைங்களா. ஆல்பபெட்னா என்ன, உயிரெழுத்துக்கள் என்ன, மெய்யெழுத்துக்கள் என்ன, அடிப்படை வாய்ப்பாடு என்ன, கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகு, சிம்பிளா இருக்கக்கூடிய எல்லா கான்செப்டுமே வித்தவுட் கிண்டர் கார்டன் we will enter into first standard a little bit difficult, is it? கண்டிப்பா இல்லைங்களா. சோ அடிப்படை தெரியாம உள்ள வரோம் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டம். ஒரு சினிமாக்கு போறோம், ஒரு அரை மணி நேரம் ஓடிச்சுன்னா ஐயோ அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னே தெரியலையே அப்படின்னு தான் யோசிப்போம். சோ அதே போலதான் நமக்கு இந்த மாதிரி அடிப்படை கட்டமைப்பு அப்படிங்கிறது நமக்கு எல்லோருக்கும் ஒரே மாதிரியான அமைப்பு. சோ இதுல என்ன நமக்கு செல் அப்படின்னு சொன்னாலே அதுல என்ன இருக்கும், நமக்கு நியூக்ளியஸ் அதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா. அது போல நமக்கு இந்த இருக்கக்கூடிய செல் அமைப்பு அப்படிங்கிறது யூனி செல்லுலார் அண்ட் தென் ஆர் மல்டி செல்லுலார் பேஸ்ட் ஆன் தட். சோ இந்த மாதிரி நமக்கு விலங்குகளுடைய கட்டமைப்பு அப்படிங்கிறது கரு மூல அடுக்கு அல்லது உடற்குழி, இந்த தன்மையை வச்சுதான் நம்ம கட்டமைப்பு நிலை அப்படிங்கிறதையே நம்ம என்ன பண்றோம், நிர்ணயிக்கிறோம். சோ அதுல ஒரு செல் உயிரி அல்லது பல செல் உயிரி, அதான் யூனி செல்லுலார் மல்டி செல்லுலார். நமக்கு பல செல் இருக்கக்கூடியவங்களும் நம்ம பார்த்திருக்கோம், ஒரு செல் இருக்கவங்களையும் பாக்குறோம். அதுதான் ஒரு செல் உயிரினா. அடுத்தது பல செல் உயிரினங்கள் கொண்ட அமைப்பு நிலை அப்படிங்கிறது. அந்த உயிர் நமக்கு மெயினா இதனுடைய உடல் அமைப்பு அப்படின்னு சொன்னா அந்த உடற்குழியினுடைய அமைப்பை பொறுத்துதான் நம்ம என்ன பண்றோம், இதுல இப்ப சிமெட்ரி அப்படின்னு கொண்டு வரும். சிமெட்ரி அப்படின்னா சமச்சீர் அப்படிங்கிறது தான். ஆர சமச்சீர், இருபக்க சமச்சீர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆர சமச்சீர் இருபக்க சமச்சீர்ங்கிறது தான் மெயினா நம்ம பார்க்கக்கூடியது. இதுல இப்போ ரேடியல் சிமெட்ரி, பைலேட்ரல் சிமெட்ரி. ஓகே, சிமெட்ரிய நம்ம ரெண்டு டிவிஷனா பிரிக்கலாம். ஒன் இஸ் ரேடியல், ஓகே, and then another one is bilateral. So சமச்சீர், ஆர சமச்சீர், இருபக்க சமச்சீர். ஓகே, ஆர சமச்சீர் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், ரேடியல்.
ஆர சமச்சீர் அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். இருபக்க சமச்சீர், அந்த ஒரு பொருளையோ ஒரு விலங்கையோ நம்ம பிரிக்கிறோம்னு சொன்னா எப்படி பிரிச்சாலும் நமக்கு எல்லாமே அதுல வரணும். அந்த மாதிரியான அமைப்பதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஆர சமச்சீர் இருபக்க சமச்சீர். இருபக்க சமச்சீர் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு ஒரு விலங்கை இப்ப பிரிக்கிறோம்னா ரெண்டு வகையிலுமே see this picture. சோ இந்த பக்கத்துல பார்த்தாலும் இதுல ஒரே மாதிரியான உடலமைப்பு இருக்கு, both left and right. We want to cut the insect in center part of that body means both side, both organs are same. இந்த உடலை நம்ம என்ன பண்றோம், நடுவா இந்த இடத்துல கட் பண்றோம்னா இதே பக்கம் ஒரு கண்ணு, இந்த ஒரு இறகு, இதனுடைய பாதி வயறு எல்லாமே இருக்கு. ரெண்டு பக்கத்துலயும் நமக்கு ஒரு சாக்லேட்டை கொண்டு வந்து குடுக்குறாங்க 5 ஸ்டார் அப்படின்னு சொன்னா அதை நம்ம என்ன பண்ணணும், சென்டரா என்ன பண்ணுவாங்க, அதுல தனித்தனி பீஸ் இருக்கு. இப்போ இதுல 8 பீஸ் இருக்குன்னா இத கரெக்டா நம்ம இப்படியே கட் பண்றோம்னு சொன்னா 2 குழந்தைங்க இருக்காங்கன்னா 2 பேருக்குமே 4 பீஸ் ஈக்குவலா வருது அப்படின்னு சொன்னா அதுதான் நமக்கு பைலேட்ரல் சிமெட்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரேடியல். ரேடியல் அப்படின்னு சொன்னா ரேடியல் சிமெட்ரி அப்படிங்கிறது ஆர சமச்சீர் அப்படின்னு சொல்லுவோம். இத எத்தனை வகையா இது ஸ்டார் பிஷ், நட்சத்திர மீன் அப்படின்னு சொல்லுவோம். இதுல எந்த பக்கம் பிரிச்சாலுமே என்ன ஆகும், ஈக்குவலா. இது சென்டரா பிரிச்சா மாத்திரம்தான் நமக்கு ஈக்குவலா வரும். ஆனா இதுல 5 கை இல்லையா, இந்த மாதிரி அமைப்பு நம்மளுடைய 5 கை. இதே போலதான் இந்த இடத்துல நட்சத்திர மீனை நம்ம எப்படி பிரிச்சாலும் எல்லா பாகங்களும் ஈக்குவலாக வரக்கூடியது. அதுதான் ரேடியல் சிமெட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர சமச்சீர். உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் சமச்சீர் அப்படின்னு சொல்றோம். ஆர சமச்சீர் இருபக்க சமச்சீர். ஆர சமச்சீர் முறையில விலங்குகளினுடைய உடல் உறுப்பு மைய அச்ச சுற்றிலும் என்ன ஆகுது, அதுல இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் ஈக்குவலாக இருக்கக்கூடியது. அதனோட உடலை எந்த டைரக்ஷன்ல கட் பண்ணினாலும் நமக்கு என்ன ஆகும், ஒரே மாதிரியான சமமான பாகம். ஓகேங்களா. ஹைட்ரா, ஜெல்லி மீன், நட்சத்திர மீன். இருபக்க சமச்சீர்னா அதனுடைய உடல் உறுப்புகள் மைய அச்சுல மட்டும் 2ஆ பிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அப்ப மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும், 2 சமமான பாகங்களாக இருக்கும். ஓகே, சோ இதுதான் நம்ம பேசிக்கா ரேடியல் அண்ட் தென் பைலேட்ரல் அப்படிங்கிறதுக்கு உண்டான காரணம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது அதனுடைய லேயர்ஸ். ஜெர்ம்ஸ்னுடைய லேயர்ஸ். நம்ம என்ன சொன்னோம், அதனுடைய கருமூல அடுக்குகள் எவ்வாறு, அதனுடைய வகைப்பாடு என்னங்கிறதுக்கு சோ இந்த நம்ம மல்டி செல்லுலார் யூனிசெல்லுலார் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா. சோ இதுதான் இந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம், இதனுடைய அமைப்பை பிரிக்கிறோம். கிங்டம், லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், சிமெட்ரி, பாடி கேவிட்டி, ஆர்கைலம் அண்ட் பைலம். சோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்றோம், பிரிக்கிறோம். நம்ம கிங்டம்னா உலகம், இங்க இருக்கக்கூடிய எல்லா வகையான விலங்குகள், அதனுடைய கட்டமைப்பு அப்படின்னு சொல்றதுதான் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். சமச்சீர் அமைப்பு, சிமெட்ரி இப்ப பார்த்தது. அண்ட் தென் அதன் உடலில் இருக்கக்கூடிய உடற்குடி, பாடி கேவிட்டி அல்லது உடற் சீலோன்னு சொல்றது. பைலம்ங்கிறது தொகுதி அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. சோ இதுல விலங்குகள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொருத்தரும் எவ்வாறெல்லாம் நம்ம பிரிக்கலாம். பல செல்லுடையது, அனிமேலியா, மல்டி செல்லுலார். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் செல்லினுடைய அளவு பாத்தீங்கன்னு சொன்னா செல்லுலார் லெவல், அதனுடைய அளவை பொறுத்து. டிஷ்யூ, ஆர்கன் சிஸ்டம், செல்லுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த ஒரு அடுத்த வளர்ச்சி. சோ இது நம்ம 2 டிவிஷனா நம்ம பிரிக்கிறோம்னா ஒன் இஸ் ரேடியல், அனதர் ஒன் இஸ் பைலேட்ரல். ஆர சமச்சீரா இருபக்க சமச்சீரா எப்படி நம்ம அதை டிவைட் பண்றோம் அப்படிங்கிறது. சோ ஒரு பொதுவான பண்புகளினுடைய அடிப்படையில விலங்குகளை எவ்வாறு நாம் பிரிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு நம்ம ட்ரீ ஸ்ட்ரக்சர் எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, பை சார்ட் கரெக்டா எப்படி பிரிக்கிறோம்னு, அதுக்கு உண்டான ஒரு டீடைல்ஸ் தான் இதுல பாக்குறது. செல்லுலார் லெவல் அப்படின்னு சொன்னா எங்க போகும், நமக்கு
நிறைய வகையான விலங்குகள் நம்மள சுத்தி இருக்கு. சோ அதுல துளை உடலிகள், குழி உடலிகள், தட்டை புழுக்கள், உருளை புழுக்கள், இது எல்லாம் தான் அன்னலிடா, அர்த்ரோபோடா, மொலாஸ்கா, அண்ட் தென் எக்கினோடெர்மேட்டா, ஹெமிசோர்டேட்டா, சோர்டேட்டா, இதுதான் முதுகு நான் உள்ளவை, அரை நாணிகள். இது எல்லாமே உண்மையான உடற்குழி இருக்கக்கூடியது, போலியான உடற்குழி இருக்கக்கூடியது. சூடோ அப்படின்னு சொன்னாலே இல்லாம இருக்கிறத இருக்கிற மாதிரி காமிக்கக்கூடிய ஒரு விஷயத்தான் நம்ம சூடோ, போலி உடற்குழி இருக்கக்கூடியது. வித்தவுட் பாடி கேவிட்டி, அசிலோமேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது உடற்குழி இல்லாத ஒரு விலங்குகள். தட்டை புழுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த அமைப்புல உடற்குழி இல்லாமல் இருக்கக்கூடியது. ஆர சமச்சீர் அப்படின்னு சொன்னா இது நமக்கு குழி உடலிகள் அப்படிங்கிற அமைப்பு. சோ இவை எல்லாமே இங்க இருக்கக்கூடிய விலங்குகளை எவ்வாறு நம்ம பிரிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுதான். எப்படி நமக்கு இந்த இடத்துல ஒவ்வொன்னையும் இந்த விலங்குகளினுடைய அமைப்புகள் நமக்கு பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிற கான்செப்ட். ஓகே, சோ இப்போ நம்ம பார்க்க போறது, இப்ப நம்ம ஏசிமெட்ரி, சிமெட்ரி அண்ட் தென் என்ன சொல்லியிருக்கோம், நம்ம ரேடியல் அண்ட் தென் பைலாட்ரல் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? சோ இதுல இப்போ உங்களுக்கு இதனுடைய சின்ன கான்செப்ட் 3 கொஸ்டின் தான் இருக்கும் பாருங்க. அதுக்கு நீங்க கரெக்டா என்ன பண்ணுங்க, ஆன்சர் பண்ணணும். சோ இது இந்த விலங்குகளை எவ்வாறு நாம் பிரிக்கலாம், என்ன மாதிரி சிமெட்ரி ஐடியா இருக்கா உங்களுக்கு? ஏசிமெட்ரியா, ரேடியல் சிமெட்ரியா, பைலாட்ரல் சிமெட்ரியா, எந்த சிமெட்ரி? இதை எப்படி பிரிக்கலாம் நம்ம? திஸ் இஸ் asymmetry. ஓகே, சோ இந்த விலங்குகளை எவ்வாறு பிரித்தால் இது நமக்கு என்னது? காக்ரோச். காக்ரோச் நம்ம எப்படி பிரிக்கலாம்? பைலாட்ரல் ஆர் ஏசிமெட்ரிகள் அல்லது ரேடியல். என்ன வரும், ரேடியலா பைலேட்ரலா? எப்படி பிரிச்சா ஈக்குவலா வரும்? எஸ், திஸ் இஸ் பைலேட்ரல் இல்லையா? சென்டர்ல நம்ம பிரிக்கும் போது அது என்ன ஆகும், அந்த விலங்கு, சாரி காக்ரோச் மாதிரி இல்ல, வேற ஏதோ ஒரு விலங்கு, ஆனா நமக்கு அதனுடைய நடு பகுதியை நம்ம பிரிக்கும் பொழுது ஈக்குவலா இருக்கும். சோ இத பார்க்கும் போதே என்ன இருக்கு, நமக்கு சுற்றிலும் தனி விரல்கள் போன்ற அமைப்பு இல்லையா? சோ ரேடியல் சிமெட்ரி. சோ இப்ப நம்ம கத்துக்கிட்டது ரேடியல் சிமெட்ரி, பைலாட்ரல் சிமெட்ரி அண்ட் தென் asymmetry. சோ இப்போ ஒவ்வொரு விலங்குகளும் எவ்வாறு அதனுடைய உடல் கட்டமைப்பை நம்ம பிரிச்சா ஈக்குவலா அதுல நம்மளால பிரிக்க முடியும் அப்படிங்கறத நம்ம இதுல தெரிஞ்சுட்டோம். அண்ட் தென் ஒன் மோர் சிமுலேஷன், நம்ம ஒத்த அமைப்பு கட்டமைப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதற்குண்டான ஒரு சின்ன சிமுலேஷன் தான் இப்ப பார்க்க போறோம். இங்க பாருங்க, ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கேன். இதுல ஹோமோலோஜி அனலோஜின்னு பாக்குறோம். நம்ம ஹோமோலோகி அனலோகிங்கிறது இதன் உடல் அமைப்பு, நம்ம ஃபேமிலி தொகுதி இந்த மாதிரி தனித்தனியா பார்த்தோம்ல, ஒரே மாதிரியான அமைப்பு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தேன் தானே? சோ சாரி உங்களுக்கு. சோ அப்ப இதுல நான் சூஸ் பண்ண போறேன் ஹோமோலோகோ ஆர்கன்ஸ் அண்ட் தென் அனிமல்ஸ். நான் இதுல சூஸ் பண்ணிருக்கேன். இப்போ என்ன மாதிரி அமைப்புல இருக்கு, இது பேட், இது ஹார்ஸ். இவங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய இந்த விங்ஸ் மாதிரி இவங்களுக்கு என்ன நமக்கு ஹெல்ப் பண்ணுது, இவங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய ரெட்டை பறக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா இவங்களுடைய இந்த காலமைப்பு இவங்களுக்கு மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. சோ ஒருவரோடு ஒருவர் எவ்வாறு தொடர்புடையது, ஹார்ஸோடைய 4 limb சோ இவங்களுடைய உடம்புல நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொன்னா, எந்த பார்ட் இதுல இருக்கக்கூடிய இந்த ஃபோர்லிப்பர் அப்படிங்கிற பார்ட் இவர்களுடைய மூவ்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுது, ஹெல்ப் பண்ணுது. சோ இந்த மாதிரி ஒரே மாதிரியான அமைப்புகள். சோ இதுல இந்த சீனுடைய பிளிப்பர் எகைன் எது கொடுத்திருக்காங்க, ஹார்ஸனுடைய லிம்ப். ஓகே, நெக்ஸ்ட் பேர்ட்ஸ்னுடைய விங்ஸ். இவங்க என்ன பண்றாங்க, இறக்கைகள் மூலம் பறக்குறாங்க. சோ இங்க இருக்கக்கூடிய அனிமல் ஒவ்வொருவருக்கும் கடவுள் ஏதோ ஒரு அமைப்புல அவர்களுடைய மூவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு நமக்கு சிமிலரா கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ மனிதர்கள் பாருங்க, இவர்களுடைய கைகள் கால்கள் இல்லையா, நமக்கு நடப்பதற்கும் செயல் செய்வதற்கும். இவங்க உடம்புல இருக்கக்கூடியது என்னது,
ஹார்ஸ் அப்படின்னு சொன்னா அவர்களுடைய கால்கள், முன்னங்கால்களை வச்சுதான் என்ன பண்றாங்க, அவங்க மூவ் பண்றாங்க. சோ சேம் மேனர் இப்போ அனலோகஸ், இப்போ பேர்ட்ஸ்னுடைய விங்ஸ் இங்க பாரு, அதே மாதிரியான இன்னொரு பறவையினுடைய இறக்கை. சோ இது பட்டர்ஃபிளைஸ், அவங்களுடைய விங்ஸ் அவங்களுக்கு இப்ப இருவருக்கும் ஒரே மாதிரி. பேட்னுடைய விங்ஸும் அதே போல பேர்ட்ஸ்னுடைய விங்ஸும் சிமிலரா இருக்கு. சோ இதே மாதிரிதான் மீண்டும் கொடுத்திருக்காங்க. ஒரு 2-3 பேர் தான் எகெயின் அண்ட் எகெயின். ஓகே, சோ சேம் திங் இப்போ நம்ம ஹோமோலோகஸ் அப்படில அனிமல்ஸ்க்கு எடுத்தோம். இப்ப பிளான்ஸ்ல பாருங்க. சோ இதுல இருக்கக்கூடிய இந்த பகுதியாகப்பட்டது இலை அமைப்பு. சப்பாத்தி கல்லில இதுல எது லீஃப் நமக்கு, இந்த பகுதி தான் இல்லைங்களா? சோ இந்த பகுதி தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், அதனுடைய இலை பகுதி. ஒவ்வொரு விலங்குகளினுடைய உடல் அமைப்பு எவ்வாறு ஒரே போன்ற செயலமைப்போ அது போல தாவரங்கள்லையும் நமக்கு இதே மாதிரியான செயல். இப்போ நமக்கு பாருங்க, சாரி, ரூட். சோ திஸ் இஸ் ஸ்வீட் பொட்டேட்டோ. இது நமக்கு வந்து என்னது, பொட்டேட்டோ. ரெண்டுமே ரூட்ல இருக்கக்கூடிய பார்ட். சோ இது ரூட் வெஜிடபிள்ஸ் இல்லையா? சோ இதனுடைய இலை அமைப்பு, அதனுடைய செயல், எங்கு அது உணவை சேமிச்சு வைக்குது அப்படிங்கிறது இதுல நமக்கு என்ன ஆகுது, ஒரே மாதிரியான தன்மையோட இருக்கு. சோ இதுதான் இப்போ இந்த சிமுலேஷன் கான்செப்ட். நமக்கு புலி, பூனை உடல் அமைப்பு அதெல்லாம் எப்படி பார்த்துட்டு வந்தோம் இல்லையா, அது போலவே ஒவ்வொரு விலங்குகளினுடைய உடல் அமைப்புகளும் எவ்வாறு நமக்கு கம்யூனிகேட் ஆகுது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த சிமுலேஷன்ல லேர்ன் பண்ணோம். ஸோ ஐ திங்க் இட் இஸ் யூஸ்ஃபுல். புரிஞ்சுதாப்பா? இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? ஓகே, சோ இதுல நம்ம இப்போ சிமெட்ரி பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் என்ன சொன்னோம், அடுத்தது உடற்குழி அமைப்பு. உடற்குழி அப்படின்னு சொன்னா என்னது, நமக்கு பாடி கேவிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, துளைகள் அப்படின்னு சொல்றதுதான் நம்ம என்ன சொல்லியிருப்போம், உடற்குழி. சோ இதுல 3 வகையாக நம்ம பிரிச்சோம்ல. எப்படி எல்லாம் நம்ம பிரிக்கலாம், உடற்குழி இல்லாதது, அற்றவை, உடற்குழி இல்லாத ஒரு விலங்குகள் அப்படிங்கறத நம்ம பிரிக்கலாம். ஓகே, சோ ஏசைலோமெட் அண்ட் தென் சூடோ. அண்ட் நெக்ஸ்ட் இன்னொன்னு என்னது, அடுத்த ஒரு விஷயம், பொய்யான உடற்குழி. பொய்யான உடற்குழி அமைப்புகள். இந்த உடற்குழி அமைப்புங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. பிகாஸ் இதுக்கு அடுத்த ஃபேமிலி நம்ம எல்லாம் அடுத்தடுத்த லெசன் பார்க்கும் பொழுது இந்த ஒவ்வொரு விலங்குகளுமே இந்த உடற்குழி உள்ளதா, பொய்யான உடற்குழியா, உடற்குழி இல்லாததா என்னங்கிறத கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ அது நெக்ஸ்ட் ஒன்னு உண்மையான உடற்குழி, ரியலாவே அதுல கேவிட்டி இருக்கும் அப்படிங்கிறது தான். சோ இந்த மாதிரி 3 வகையாக நம்ம என்ன பண்ணலாம், இந்த கேவிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துளைகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, சோ இன்னைக்கு பார்த்தது நம்ம ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன, கிளாசிபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ல நம்ம ஸ்பீசிஸ் அண்ட் ஜீனஸ் வந்து லாஸ்ட் செஷன்ல பார்த்தோம். ஃபேமிலி, ஆர்டர், கிளாஸ், பைலம் அண்ட் கிங்டம். இந்த கான்செப்ட் அப்படின்னா என்ன, எந்தெந்த விலங்குகள் அதனுடைய ஃபேமிலி அந்த கேட்டகரியில வராங்கன்னு பார்த்தோம். வாட் ஆர் த பேசிஸ் ஆஃப் கிளாசிபிகேஷன், லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அண்ட் சிமெட்ரி. அண்ட் நெக்ஸ்ட் தான் நம்ம பாக்குறது இதுல ஜெர்ம் லேயர். ஜெர்ம் லேயர் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் நமக்கு டெவலப்மெண்ட் ஆஃப் எம்பிரியோ, அதனுடைய வளர்ச்சி. ஆர்கானிசம் அப்படிங்கிறது எவ்வாறு அதனுடைய வளர்ச்சியில அந்த டேப்லெட் காலம் அப்படிங்கறது பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் தான் நம்ம பார்க்கக்கூடியது இப்போ இந்த உடற்குழி இருக்கா இல்லாததா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? சோ இந்த உடற்குழிங்கிறது உள்ள ஒரு ஃப்ளூயிட் ஃபில்லா இருக்கக்கூடிய ஒரு பார், ஒரு துளையில் ஒரு நீர் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு தன்மையோட இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லியிருப்போம் அந்த இடத்துல உடற்குழி அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அந்த உடற்குழியை பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம், 3 வகையாக அந்த 3 ஃபேமிலிஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பாக்குறது வந்துட்டு இதுல இருக்கிறது எல்லாமே டேப்வார்ம், நாடா புழு, உருளை புழு அப்படின்னா நம்ம பார்க்க போறோம். இவை எங்கெங்கு வாழும், அதனுடைய நேச்சர் என்ன அப்படிங்கிறதும், அதனுடைய உடற்குழி அமைப்புன்னா என்னது, அந்த 3 டயக்ராம் டீடைல்ஸும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு பார்த்த இந்த டீடைல்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா?
ரொம்ப ஈஸியானது. பட் நமக்கு இது அடிப்படையான ஒரு கான்செப்ட். அடுத்த வகுப்புக்கும் 10th போனாலுமே இந்த உடற்குடி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? சோ ஓகே, இன்னைக்கு பார்த்த கான்செப்ட வீட்ல ரிவைஸ் பண்ணிடுவாங்க. டவுட் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம எகைன் டிஸ்கஸ் பண்ணலாம் இதை பத்தி. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழ்.